ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் டிசம்பருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுத விரும்புகிறீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட்டு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2025. நோட்டிஃபிகேஷன் 22/10/2025 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/11/2025 11:59 PM வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 15/12/2025லேருந்து 19/12/2025. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு. நமக்கு கம்ப்யூட்டரில் நடக்கும், ஆன்லைன் பேஸ்டு. சரிங்களா, கம்ப்யூட்டரில் நடக்கும். அதுக்கடுத்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா 27லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ இதில் 5 நாள் நடக்கும், 9 செஷன்ஸாக நடக்கும். மார்னிங், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி இருக்கும். அதே போல் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது 4 நாள் நடக்கும், 8 செஷனாக. சரிங்களா, நம்ம அப்ளை பண்ணுற பேப்பரை பொறுத்து நமக்கு வரும். எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மார்னிங் அப்படின்னா ஃபார்னூனில் 9:30லேருந்து 12 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன்னா 2:30லேருந்து 5 o'clock வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் டைமிங்கை பொறுத்து ஒரு சில பேப்பர்ஸுக்கு 1 மணி நேரம் இருக்கும், ஒரு சில இதுக்கு 1.5 hours இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாறும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. அதே வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும், சரிங்களா, ஒவ்வொரு பேப்பருக்கும் நமக்கு வந்து 200 ரூபா ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் வில் நாட் பி அலோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வரும், எவ்வளோ பாஸ் மார்க் இந்த மாதிரி எடுக்கணும். அது வந்து கோட் வைஸாக வந்து என்ன பண்ணுன்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹால் டிக்கெட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த சென்டரில் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டு 9/12/2025 இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்னா 8:30க்கே வந்துடணும், ஆஃப்டர்நூன்னா 1:30க்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணி வச்சிங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், என்னென்ன கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 200 ரூபா. நம்ம வந்து அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் லிங்க் இருக்குது. சரிங்களா, அந்த லிங்க்கில் தான் நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ அந்த லிங்க் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த வெப் பேஜ். அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜுக்கு போகும். ஸோ நம்ம அப்ளை ஆன்லைன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் போகும். சரிங்களா, ஏற்கனவே நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்குமா அல்லது புதிய பதிவு செய்யும். நம்ம எப்படியுமே மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி எல்லாமே அப்ளை பண்ணியிருப்போம். அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புது அப்டேட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே ஒன் டைம் வச்சுருப்பீங்க, அதில் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்கவரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதிய பதிவு செஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.